பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே நம்முடைய பலன் என்ன? முதலாவது சொன்னேன், மகிழ்ச்சியாய் இருப்பது நம்முடைய பலன். கர்த்தர் பலன் தருகிறார், அவர் சத்துவத்தை தருகிறார். இப்போ இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பலி நன்றி பலி நல்லபனே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. என்னை மதமாக உறவாடி மகிழ்ந்திருப்பி உறவாடி மகிழ்ந்திருப்பி. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தண்ணீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தண்ணீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி
எல்லாம் எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். வாசிக்கலாமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். ஏன்னா சும்மா இருக்கிறது பலனா? ஒத்துக்கிறீங்களா? சில நேரம் சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்தா போதும்பா. சில சொன்ன பேசினா சொல்லுவாங்க, ஏய் நீ கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருப்பாங்க. அதுவே பெரிய பலன். சில நேரத்தில் மனப்படுத்தத்தினால நம்ம எதையாவது பேசிடக்கூடாது. அதை செய்யணும். ஏன்னா அதே 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். முதல்ல நம்முடைய பலன் எதுன்னா அமெரிக்கை. சில நேரத்தில் பேசாம இருந்தாலே பலன். எதிரி என்ன செய்வான்? என்ன பேசவும் மாட்டேன்றான், என்ன செய்ய போறேன் சொல்லவும் மாட்டேன்றான், இவன் என்ன செய்வானே தெரியாதப்பா. சில சொல்லுவாங்களே, பேசாம இருந்தாலே டேஞ்சரும்பாங்க. ஆனால் எஸ்தர் அதான் சொன்னான், நான் இப்போ யார்ட்டையும் பேச போகிறதில்ல. இவன் சொன்னான், மொர்தெக்காய் சொன்னான், யூத ஜனத்துக்கு அழிவு வந்துருச்சு தெரியுமா உனக்கு? நீ எதுக்கு ஆண்டவருடைய உயர்த்தினா தெரியுமா? யார்? மொர்தெக்காய் சித்தப்பா எஸ்தர்ட்ட சொல்கிறான், உன்னை எதுக்கு உயர்த்தினா தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருப்பதற்கு ராஜமேன்மையை கொடுத்திருக்காங்க. ஆனா நீ என்ன செய்யற? இந்த காலத்துல மௌனமா இருக்கியன்னா. அவ சொன்னா, ராஜாவை என்கிட்ட பார்த்து பேசி 30 நாள் ஆச்சு, நான் பேசல. இப்போ உனக்கு தெரியாதா நாட்டு சட்டம்? யாராவது போய் சட்டம் தெரியாம பேசிட்டா என்ன ஆகும்? கொலை செய்யப்படும். முதல்ல நான் யார்கிட்ட போறேன்? ஆண்டவரிடத்துல. ஏன்னா யாக்கோபு 5:16 படி நீதிமானில் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அந்த வாசிங்க 5:16 மிக அழகா எழுதி. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. மிகவும் பலனுள்ளது. அதனால நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் ஏதா இருந்தால் அறிக்கை எடுக்கலாம். ஆனால் போய் என்ன செய்வோம்? நானும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் போய் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய பலன்ல ஒன்றுமே கிடையாதுங்க. அநேக நேரம் நாம் சுயத்தில் படபடன்னு பேசிடுறோம். படபடன்னு பேசக்கூடாது, படபடப்பாக இருக்கக்கூடாது. கர்த்தர் செயல்படுறதுக்கு நம்ம விட்டு கொடுத்து மௌனமாக இருக்கணும். ஏன்னா பிரசங்கி சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அமெரிக்கை நம்பிக்கை தான் நம்முடைய பலன். இந்திய போரில் முந்தைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி ஒன்றுமே பேசல, சத்தியாகிரகம் பண்ணார். ஆனால் அந்த போர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? உப்பு சத்தியாகிரகம் எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே பேசுறதில்ல, அமைதியாக காத்திருப்பாங்க. அதுதான் நம்முடைய பலன். ஆண்டவர்கிட்ட பாருங்க, அவர் மௌனமாக இருந்தார். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல. தீமையான காலத்தில் நீதிமான் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்க வேண்டும், அமர்ந்திருக்கணும். அதுவும் நம்முடைய பலன். அநேக நேரத்தில் நம்ம இப்படி புலம்பி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாது. முதல்ல நமக்கு பலன் எதுனா, நான் அப்போதே சொன்னேன், மகிழ்ச்சி. மனதில் மகிழ்ச்சி, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, பங்குகளை அனுப்புறது. கர்த்தருக்குள்ள நாம் என்ன செய்யறது? மகிழ்ச்சியாக இருப்பதே முதல்ல நமக்கு என்னது? பலன். இப்போ சொன்ன சும்மா இருக்கிறதே பலன். மொர்தெக்காய் சொன்னா, எல்லாரையும் ஜெபம் பண்ணிட்டு போ, நான் போய் ராஜாவின் சமூகத்தில் நிற்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகுறேன். அப்படி போய் நின்னா கர்த்தர் அந்த அமைதிக்கு பதில் கொடுத்தார். ஆனால் எஸ்தர் 4:14 வாசிக்கிறோம், அவர் மொர்தெக்காய் சொல்றார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். நாம் சில நேரத்தில் லோடலோடன் பேசி காரியத்தை கெடுத்துடக்கூடாது.
கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாலே எதிரிக்கு உடனே குழப்பம் வந்துடும். என்ன பேசவும் மாட்டேன்றான், ஏதாவது எதிர்த்து பேசுனா அடிக்கலாம், நம்மளும் என்னன்னு காட்டலாம். இவன் ஒன்றும் பேசவும் மாட்டேன்றான், என்ன செய்ய போகிறான்னு தெரியலம்மா. பிலாத்து கூட அதனால தான் சொன்னான், எப்பா இத்தனை பேர் ஒன்று என்ன சொல்கிறாங்களே, நீர் ஏதாவது சொல்லலையா? அவர் மௌனமாக இருந்தார். எனக்கு அன்பானுடைய மொழிகளிலே சிறந்த மொழி மௌன மொழி. இயேசுராஜா பேசின மொழி அதுதான். அதனால தான் அவர் சாதித்தார் இந்த உலகத்தில். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பலம் தருகிறார். அது மட்டும் இல்லை, 2 நாளாகமம் 22:9 வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 22:9 வாசிக்க கேட்போம். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சரி. சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து எகூவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கொன்று போட்டு, இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். சரி. அப்படியே அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க, நல்ல கவனிங்க, அரசாளுறதுக்கு ஒரு பலன் வேணும், ஆடுறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு திறமை வேணும். ஒரு கலெக்டருக்கு ஐஏஎஸ் தேர்வு எழுதுனவங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்க. நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. நம்ம ஆளுக்கு தான் எப்போ எது எடுத்தாலும் அப்ளிகேஷன் போட்டுருவோமே. அப்ளிகேஷன் போட்டாங்க. எல்லாம் பரிச்சை பார்த்தா மார்க் எல்லாரும் நல்ல மார்க் இருக்குது. எப்படி எடுக்கிறது? சரி, இதில் அதிகாரத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்க யார், அவங்கள கண்டுபிடிக்கணும். ஒரு ரூமை கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை உள்ளே போச்சுனாங்க. அவன் பார்த்தான், எப்பா இந்த வேலையில் எப்படியாவது ஒரு சாதனை பண்ணி பிடிச்சிடணும் அப்படின்ட்டு ரூமு குப்பையாக கொடுத்தோன்னே விளக்க மரத்துக்கு கூட்ட ஆரம்பித்தான். இவன் கூப்பிட வந்துட்டாங்க, தம்பி வாங்கிவா, உனக்கு இது சரியில்லைட்டான். அடுத்தாப்புல ஒருத்தன் போகிறான். இவன் முட்டாப்பே, விளக்க மரம் தூக்கிட்டு போகலாமா, தப்பாக நினைக்க மாட்டாங்களா, முதல்ல துணி எடுத்து துடைக்கணும் அப்படின்னு டேபிளை துடைச்சான். அது நான் இதுக்கு நீ லாயக்கு கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தராக ஒன்று செஞ்சாங்க. ஒருத்தன் ஒற்றை குச்சி போய் நூலாம்படம் தட்டினான், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஒருத்தன் பார்த்தான், உள்ளே வந்தான், பெல்லு டேபிள் மேலே ஒரு பெல்லு இருந்துச்சு, அது அப்படின்னு அடித்தான். உடனே ஐயா என்ன வேணும், 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரூம் க்ளீன் ஆகணும். அவ்வளோதான், அத்தனை வேலை நடந்துச்சு. உனக்கு தாப்பா வேலைன்னாங்க. ஏன்னா அதிகாரத்தை என்ன செய்யணும், பயன்படுத்த தெரியணும். ஆளுகிறதற்கும் ஒரு பலன் வேணும். சில நேரத்தில் நமக்கு அது தெரியாமனை கொண்டு வச்சு என்ன பண்ணுறது? அதனால் நான் ஆளுகிறதுக்கு தெரியணும். பார்ப்போன்னு சொன்னான். யோசேப்பு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்திட்டான். என்ன வெளிப்படுத்தினா, ஐயா வரப்போகிற காலம் 7 வருஷம் செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். இதற்கேற்ற ஒரு ஞானம் உள்ளவனை என்ன செய்யுங்க, தேடி இதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அவர் சொன்னார், உன்னை விட யாரா ஞானம், வா உன்னை தான் தூக்கி வைக்கிறேன்னாரு. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து நேர உயர்த்தப்பட்டான் அரசாள்வதற்கு. ஏன்னா ஆதியாகமம் 49:23 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49:23 வாசிக்க கேட்போம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆளுகிறதுக்கு உறுதித்தன்மை வேணும். யோபு 29:20 வாசிக்க பார்க்கலாம். யோபு 29:20 வாசிக்க கேட்போம். மிக அழகாக நமக்கு வேதத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க, நம்ம தான் உட்காந்து படிக்கணும். என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. புது பலன்னா என்ன? ஏசாயா 41:1 பாருங்க. புது பலன்னா என்ன நமக்கு அழகாக அங்கே எழுதி வச்சிருக்காரு. ஏசாயா 41:1 தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு தன்னுடைய பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். முதல்ல நம்ம பலப்படணும்.
அப்புறம் தான் கிட்ட போய் என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஏசாயா 51:9 வாசிக்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதியிருக்கார். எழும்பு 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 பலன்கொள் பலன்கொள் கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எழும்பு. முன்னாடி இருந்த அந்த பலன் அதுதான் புது பலன் இல்லையா? கர்த்தருக்கு காந்தி கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடைந்து உயரே எழும்பிடுவார், புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர், புது பலன். அதனால தான் சொல்ற, எழும்பு சீயோனே எழும்பு. முன்பு தலைமுறை பூர்வ காலங்களில் இருந்த அந்த பலன் புதுப்பிச்சு கொண்டு அப்புறம் சமீபத்து வந்து பேச வேண்டும். என கண்பானுள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது பலங்க, சும்மா இருக்கிறதும் பலன்க. சும்மா இருந்தால் அது போதும். சில நேரங்களில் அவசரப்பட்டு எதையாவது தப்பாக பண்ணிடக்கூடாது. நாம் சும்மா இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு வழி என்ன செய்வார், கண்டிப்பாக திறப்பார். அதனால தான் யோசுவா சொன்னால், எப்போ நாங்கள் ஆர்ப்பரின்னு சொல்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஆர்ப்பரிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும், சும்மா சுற்றி சுற்றி வாங்க. ஏன்னா பேச விட்டால் முதல் நாள் பேசாமல் இருப்பான், ரெண்டாவது நாள் அவன் நேரத்தை சுற்றினோம், என்ன நடந்துருச்சு, இன்றைக்கும் சுற்ற போகிறோம், கால் வலிச்சதான் என் மிச்சம். மூணாவது நாள் பேசியிருப்பான், 2 நாள் சுற்றினது பார்த்தா இன்னைக்கும் சுற்றுறமாப்பா, சுற்றுனா என்ன ஆகும், கோட்டை அப்படியே தான்ப்பா இருக்கும். அதனால தான் பேசாமல் இருங்கண்ணா. ஒருவர் என்ன செய்யக்கூடாது, சத்தமே போட, பேசாமல் இரு. 6 நாள் சுற்றி போகுது, 7ஆம் நாளில் ஆர்ப்பரிப்போன்னு சொல்லும்போது நீ ஆர்ப்பரிச்சா போதும்னா அலங்க இடிந்துச்சா அப்புறம்தான். அநேக நேரங்களில் நம்ம சும்மா இருந்தால் அது போதும். பலன் அடைய வேண்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள் தான் இருக்கிறார். அநேக நேரங்களில் பலத்தின் மேல் பலன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் சொன்னேன், பலவீனத்தில் பலன். கிதியோன் பயந்த சுவாபம். கிதியோன் யார், பயந்த சுவாபம். மீதியானீர் வந்து அழிடுறாங்களே பயந்து போய் கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆலைக்கு பக்கத்தில். அவங்ககிட்ட தான் போய் சொல்கிறார், கர்த்தருடைய தூதனார் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நியாயாதிபதிகள் 6:11, எப்பா கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எதுக்கப்பா வருது, எதுக்கு வருது? அப்போ சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஏன்னா அது பலத்தின் மேல் பலன் அல்ல, பலவீனத்திலே பலன். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவன் நான் அல்லவா. மோசைக்கு சொன்னாரே, அவன் கேட்டான், நான் திக்குவாயன் வந்த புத்திக்கார, என்னை அவனும் நம்ப மாட்டான், யாரும் உனக்கு தரிசனமாக சொல்லுவான். அவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ, உன் வாயோட நான் இருப்பேன்னார். இன்னைக்கும் சொல்கிறேன், பலன் யார்? என்னென்ன நம்முடைய பலன். நாம் அநேக நேரத்தில் பாடுறோம், நமக்கு தெரியலை. உம்மாலே நானொரு சேலைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நானொரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம்,
பாய்மேன் உம்மாலே நான் ஒரு முதலைத்தான். எல்லாம் அவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம சும்மா இருக்காம எதையாவது பேசி தப்பாக போயிடும். அதனால் பேசாமல் இருந்து பாருங்க. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, புருஷ மனைக்குள்ள ஒரு சண்டை வந்தால் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுனா என்ன பிரயோஜனம்? ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருத்தர் பொறுத்து பாருங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்தா அடுத்து என்ன ஆயிரும்? இவருக்கு என்ன பேசினா சொரணம் இருக்காது, நினச்சிட்டு போட்டோம். இவருக்கு என்ன பேசினா சொரணம் இருக்காது, சொல்லிட்டு போட்டோம், விடுங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய பலன். அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்லை. பயம் பலவீனத்தை கொண்டு வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், மனுஷருடைய வார்த்தையா வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சரி, அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அல்லேலூயா. வசனத்தினால பலன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்க. துதிக்கிறதுனால பலன். ஏன்னா வசனத்தினால பலன் மட்டும் இல்லை, துதிக்கிறதுனால. ஏன்னா துதிப்பதே என் தகுதி அல்லோ. ஏன்னா துதிக்கு ஒரு பலன் உண்டு. துதி எடுத்தால் சாத்தானே என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அதனால தான் துதிக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டுங்க. நம்ம அநேக நேரங்களில் நமக்கு பலன்னா என்ன அப்படின்னு விளங்கலை. சும்மா இருக்கிறது பலன், அமெரிக்கா இருக்கிறது பலன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிவீர்கள். அன்னைக்கு அமலேக்கியர் யுத்தம் பண்ண வரும்போது கர்த்தர் சொன்னார், நீ போய் ஏறி மலையில் நில்லு, தேவனுடைய கோலை பிடிச்சிக்கிட்டு நில்லு, கீழே யோசுவா யுத்தம் பண்ணிட்டுனார். ஆனால் அப்படி நில்லவனுக்கு கர்த்தர் இங்கே அமர்ந்திருந்தான், கைதான் உயர்த்தியிருந்தான், ஒன்றும் பேசலை. ஆனால் அந்த அமெரிக்கா தான் அவனுக்கு பலனாக இருந்தது. கையை தாழ்ந்தா அமலேக்கியர் மேற்கொண்டார்கள், கை உயர்ந்தா இஸ்ரவேலர்கள் அவனுக்கு மேற்கொண்டார்கள். இன்றைக்கு சொல்வேன், நம்முடைய பலன் எது? நம்முடைய பலன் எது? அமெரிக்கை, நம்பிக்கை. நம்முடைய பலன் எது? மன மகிழ்ச்சி. நம்முடைய பலன் எது? சும்மா இருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி தடையில்லாமல் நடப்பதற்கு தேவன் பொருளாதாரத்தை விட சந்திக்கணும். ஏன்னா எங்கள் சபையோ ஐஸ்வர்யவான்கள் சபை. இப்போ மதுரையில் கூட பாருங்கள், 2004 ஒரு தொட்டி கட்டியிருந்தா ஞானஸ்தானத்துக்கும் அதுதான். அதே போல் தண்ணீர், நல்ல தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு அந்த தொட்டி. ஞானஸ்தானம் கொடுக்குற அன்னைக்கு அந்த தண்ணியை ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அதை பிடிங்கி விட்டு கழுவி விட்டுரும். 20 வருஷ காலம் அது வைத்திருந்த அந்த தொட்டி தண்ணீர் கடந்து இப்போ என்ன ஆகி போச்சு? அப்படியே டயல்ஸ் எல்லாம் எப்படி உருவிடுச்சு. இப்போ தேங்குற தண்ணி 10 நிமிஷம் நிற்க மாட்டேங்குது. நாங்கள் நம்பி தண்ணி இருக்குன்னு நம்பி மோட்டரை போட்டுருவோம், கண்டு தெரியாதவங்க. அப்புறம் தான் தெரியும் தண்ணி உள்ளே இல்லை, இறங்கி பார்த்தா. ஏன்னா மேலே மூடி போட்டு வச்சுருப்போம். இப்போ அந்த தொட்டியை எடுத்து கட்டிட்டு வரோம். இது ஞானஸ்நானத்துக்கு உதவும், குடிக்கிற தண்ணீர் வைக்கிறதுக்கு உதவும். வேதம் சொல்லுது, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலன் உண்டுன்னு மத்தேயு 10:42 சொல்லுகிறது. அந்தப்படி இந்த தண்ணீர் தொட்டி, அதே சமயத்தில் அது ஞானஸ்நான தொட்டி. அதுக்கு இப்போ புதிதாக அதை இடித்து காங்கிரீட் போட்டு டைல்ஸ் ஒட்டி திருப்பி அதே படிகள்லாம் வச்சு கொண்டு வரோம். 80,000 ரூபா இதுக்கு செலவுக்கு. ஆண்டவர் உங்களை இந்த காரியத்தில் ஆத்ம ஆதாயம் செய்கிற பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார்னா நீங்களும் அதில் ஒரு பங்கு ஏற்கலாம். 16 பேர் 5,000 ரூபா வச்சு எழும்பணும். நீங்களும் ஜெபிங்க.
10,000 வச்சு 8 பேர் எழும்பணும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நானே அதை கட்டி தந்துடுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவீர்களானாலும் கர்த்தர் அதற்கு மகிமை. அது எத்தனை ஆத்துமாக்கள் அதில் கொடுக்குறோமோ அத்தனை பங்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. இப்போ உங்களுக்கு ஜெபிக்கணும், எப்படி தொடர்பு உள்ளன்னு கேட்பீங்க. 2 ஐயா நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இந்த 2 நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்குக்கு வைக்கிறதுக்கு உண்டா பிரதர், அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, 84 388 52 500 8438852500. உங்கள் ஜபக்காரியங்கள் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். நானும் உங்களுக்காய் எப்போதும் ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்கள் பலன் எது? எங்கள் பலன் சும்மா இருப்பது. அந்த பலனை கர்த்தர் கொடுங்க சுவாமி. யார் யார் என்னென்ன பலவீனத்தில் மனம் சோர்ந்திருக்கிறார்களோ அவருடைய சோர்வுகளெல்லாம் மாறட்டும், மனமகிழ்ச்சி பிறக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த ஆண்டு விரும்புகிற நன்மைகளெல்லாம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.